Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. திருவாரூரில் அரசால் கண்டுகொள்ளப்படாத திருவிக மணிமண்டபத்தை பொதுமக்கள் சீரமைத்து கொடுத்தும் மீண்டும் சிதிலமடைந்து காணப்படும் அவலம் நிலவுகிறது. திருவாரூர் பேருந்து நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கடந்த 1973ஆம் ஆண்டு திருவிகாவின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அந்த இடத்தில் மணிமண்டபம் கட்டப்பட்டது. ஆனால் மணிமண்டபம் போதிய பராமரிப்பு இன்றி சேதமடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக காட்சியளித்தது. கடந்த 2014ஆம் ஆண்டு நூர் முகமது நண்பர்கள் சமூக சேவை என்ற இயக்கத்தால் சீரமைக்கப்பட்டு திருவாரூர் நகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையிலும் முறையாக பராமரிக்காமல் உள்ளதால் தற்போதும் சமூக விரோதிகளின் கூடாரமாக உள்ளது. இந்த நிலையில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் சமீபத்தில் நவீன வசதிகளோடு புனரமைக்கப்பட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நகர்ப்புற பேருந்து நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டது. ஆனாலும் திருவிக மணிமண்டபம் சீரமைக்கப்படாமல் சேதம் அடைந்தே காணப்படுவது திருவாரூர் பகுதி மக்கள் மட்டுமல்லாது தமிழ் ஆர்வலர்களிடையே வேதனையை ஏற்படுத்தி உள்ளது. திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்துல இருக்கிற திருவிக சிலை அதனுடைய கட்டடம் எல்லாம் ரொம்ப சிதிலமடைஞ்சுக்கு போயிட்டு அது நகராட்சியில சிறப்பா கட்டி கொடுக்கணும். அதனால இந்த திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் சிறப்பா கட்டியிருக்காங்க. இந்த பேருந்து நிலையத்தை பக்கத்திலேயே இல்ல அதே இடத்துலயே அந்த மணிமண்டபத்தை சிறப்பா கட்டி எல்லாரும் வந்து பார்த்து அதற்கு ஒரு மரியாதை செய்யற அளவுக்கு மணிமண்டபத்தை சிறப்பா கட்டணும்னு கேட்டுக்கிறேன்.